ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே அருமையான ஒரு ட்ராமா தான் பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து தடுமாறிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் நல்லா மயக்கம் போடுற அளவுக்கு அவருக்கு ஏதோ ஒன்று குடுத்துருப்பாங்க. ஸோ அவர் ரொம்ப தடுமாறி நிக்கும்போது ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க தான் ஹீரோயின். அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அப்படியும் இப்படியுமா நடந்து வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து கேட்பாரு, "எதுக்காக எனக்கு இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வாயில வச்சுட்டு அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றது அங்கேயும் இங்கேயும் அவர் இது பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு வந்து நல்லா பணம் சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரி ஆகணும் அப்படின்றது ஆசை. அதனால என்ன இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன்." அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வாரு, "என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியாது. அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டே." அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஹீரோக்கு கெஸ் பண்ணிட்டு, "இது உங்களுக்கு இப்போ மெடிசனா இருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சும்மா விடுவாரா, அவர் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வந்து தூங்கிடுவாங்க. தூங்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல பார்த்தோம்னா ஹீரோயினும் அவங்க அம்மாவும் கார்ல உட்காந்துருப்பாங்க. அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். அதுல வந்துட்டு நம்மளுக்குலாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் பதறிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாது. உடனே பதறி அடிச்சுட்டு முழிப்பாங்க. உடனே ஹீரோவும் வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாரு. என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. "நான் ஒரு கனவு கண்டேன். அது ஒரு கெட்ட கனவு. எங்க அம்மாவை வச்சு அந்த கனவு வந்ததுன்னு." சொல்லும்போது, "இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "நான் வந்து இன்னும் 3 டேஸ்க்குள்ள வந்துட்டு நான் நினைச்சதை நான் வந்து அச்சீவ் பண்ணணும். நான் வந்து ஒரு பணக்கார அப்பா இருக்காருல்ல, அவரை வந்து நான் பார்க்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு பண்றேன்." அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அப்பாவுக்கு வந்து ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க. "இன்னும் நாளைக்கு வந்துட்டு நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பெரிய ஆளை போய் சந்திக்க போறேன்." அப்படின்னு சொல்லவும், இப்போ அப்பா என்ன பண்ணுவாரு, அவரோட பையன் இருக்கார்ல அவரை திட்டுவாரு. "பாரு, நம்ம வீட்டு பொண்ணு தான் அவ. அவ எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோதும் அவ சாதிக்கணும்னு நினைக்கிறா. அவள்ட்ட இருந்து கொஞ்சமாவது நீ கத்துக்கோன்னு." சொல்லும்போது இவருக்கு கோவமா வரும். எப்போ பார்த்தாலும் உங்க பொண்ணு தான் உங்களுக்கு பெருசுன்ற மாதிரி நீங்க பேசிட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் வேற கோவப்படுவாரு. ஹீரோயின் 2 பேரும் கடைக்கு வருவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க. அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. "இந்த ட்ரெஸ்ஸும் அழகா இருக்கு, அதுக்கு நீயும் அழகா இருக்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காஸ்ட்லியான ஒரு பெண்டன்ட் வச்ச ஒரு செயின் இருக்கும். அதை ஹீரோயினுக்கு போட்டு விடுவாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு எப்படி தோணும்னா, இதோட பொருத்தமா இருக்க மாதிரியே ஒரு இயர்ரிங்ஸ் இருக்கும். அது எங்க அம்மா எனக்கு குடுத்துருந்தாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான இயர்ரிங்ஸ். ஆனா அந்த இயர்ரிங்ஸ வந்து அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. "சரி வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அப்பாவ பார்க்கறதுக்காக தானே ஹீரோயின் இவ்ளோ பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து "சரி வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வருவாரு. இவர் தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைப்பாரு. இந்த ஃபேமிலில உள்ளவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அறிமுகப்படுத்தவும், ஹீரோவோட அப்பா என்ன கேட்பாருன்னா, "அந்த ஃபேமிலில உள்ள பொண்ணு பேரு வந்து இத தானே? நீ ஹீரோயினோட பேர சொல்றது வேற மாரி இருக்கே." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் இப்ப என்ன சொல்லுவாங்க, "அந்த ஃபேமிலில 2 பொண்ணு இருக்காங்க. ஒண்ணு வந்து நான், இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு." அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோவோட அப்பா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, "இன்னும் நீங்க நான் சொன்னத நம்பலல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. "நம்பலன்னா என்னோட ஐடென்டிட்டிய உங்களுக்கு நான் இது ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் ஒரு பையன போட்டு திட்டிட்டே இருப்பாரு. "உன் தங்கச்சி தானே அவ. அவ எந்த அளவுக்கு திறமையா அவ போய் சாதிக்க வேண்டிய விஷயத்த சாதிச்சுட்டு இருக்கா. நீ இவ்வளோ நாள் என்னதான் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "அவ ஒண்ணும் ஃபேரா இதெல்லாம் பண்ணலையே." அப்படின்ற மாரி இவரு சொல்வாரு. "அப்ப நீ எத தான் இது பண்ணிட்டு இருக்க? நீ சரியில்லாதனால தான் உன் ஒய்ஃபும் வந்து இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளிய போ." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட அப்பா வந்து அவர் பையன திட்டி அனுப்புவாரு. இவருக்கு ஒரு வழியே இருக்காது. அப்படியே கோவமா அந்த பையன் வேற வெளிய வருவாரு. வரும்போது அங்க வேலை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்வாங்க, "குட் பை மிஸ்டர் யங் மாஸ்டர்." அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பவும், "உங்களுக்கெல்லாம் கூட திமிரு வந்துருச்சுல்ல." அப்படின்ற மாரி கோவமா அவர் வெளிய வந்துருவாரு. வந்தவரு தங்கச்சி மேலயும் அப்பா மேலயும் அவ்வளோ கோவமா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அவர்ட்ட பேசி சமாளிச்சிருப்பாங்க. உடனே இப்ப அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாரு. இப்ப ஹீரோ வந்துட்டு, "பரவாயில்லையே, இன்னைக்கு ரொம்ப சாமர்த்தியமா எங்க அப்பாவ நீ சமாளிச்சுட்ட." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "சரி ஓகே, வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நீ இங்கேருந்து கிளம்புறியா? நாளைக்கு உன்ன பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வெளிய அனுப்ப போனா, ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின ஒரே ஒரு ரவுண்ட் அப்படி சுத்தி விட்டு அப்படியே கையில கேட்ச் புடிச்சு, "திரும்பவும் நம்ம தப்பு பண்ணலாமா?" அப்படின்ற மாரி ஆரம்பிப்பாரு. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திரும்பவும் ஹீரோக்கே தெரியாம வந்து, "தப்பு தானே, அது முதல் தப்பா என்னோடதா இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து இது மாரி பண்ணிடுவாங்க. அப்புறம் ஹீரோக்கு ஏதோ கலந்து கொடுக்க, அவர் இன்னும் கொஞ்சம் மயக்கத்திலேயே இருப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட அந்த செயின்லேருந்து அந்த பெண்டன்ட்ட மட்டும் கழட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்புறம் யாருக்கோ கால் பண்ணி என்ன சொல்வாங்கன்னா, "என்னோட அந்த ஐடென்டிட்டிய வந்து ரெடி பண்ணுங்க. ஃபேக்கான ஒண்ணு அத ரெடி பண்ணுங்க." அப்படின்ற மாரி யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, திரும்ப அவர் டாலர்ல ஏதோ ஒண்ணு வச்சு திரும்ப கொண்டு வந்து ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கார்ல, அவர் டாலர்லயே அந்த பெண்டன்ட்ட வந்து கோர்த்து விட்டுருவார். கோர்த்து விட்டுட்டு இப்ப அவர் தூங்கிட்டு இருக்காரா, இவங்களும் பக்கத்துல படுத்து நல்லா அப்படியே தூங்குற மாரி நடிப்பாங்க. நல்லா தூங்கிருவாங்க. இப்ப ஹீரோ முழிச்சு பார்ப்பாரு. அவர் காலையில இப்ப ரெடி ஆகி வந்து உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பதான் முழிப்பாங்களா, முழிச்ச உடனே ஹீரோ அவங்களே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, "எதுக்காக இவ்ளோ காலையில என்ன இப்படி பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கன்ற?" மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாரு, "நான் வந்து நீ அழகா இருக்கியா, அதான் பார்த்துட்டு இருக்கேன்னு." சொல்லவும் இவங்க சிரிச்சுப்பாங்க. "சரி ஓகே, நான் கிளம்பட்டுமான்னு?" ஹீரோயின் கேட்கும்போது, "இல்ல, நான் எப்பவுமே என்னோட ஆஃபீஸ் போகும்போது, இப்ப வரைக்கும் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வேலை பார்க்குறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்துட்டு நீ என் கூட வரணும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் முடியவே முடியாது அப்படின்ற மாரி சொல்லவும், "இல்ல, நீ கண்டிப்பா வரணும்னு" சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டுட்டே இருக்கவும் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்கு வந்து அத வந்து தடுக்க முடியாது. சரி ஓகே, நான் வரேன்னு சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேருமே இப்ப கிளம்பி வருவாங்க. ஹீரோ கூட வேலை பார்க்குற ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி இப்ப நடந்துட்டு இருக்கும். ஹீரோ போனோனே அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, எப்பவுமே வந்து நீ
தனியாக தான் வருவேன், இப்போ ஒரு பொண்ணோட வேற வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிண்டல் தான் பண்ணுவார். ஹீரோ என்ன சொல்வார்னா வந்துட்டு சரி ஓகே நீ போ கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆகு, நான் வந்து இவன்ட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனை அனுப்பி விட்டுட்டு என்னதான் வந்துட்டு குதிரை வந்து பெருசு பெருசாக வளர்ந்தாலும் கேமல் அளவுக்கு அது வந்து அதாக முடியாது அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள வாக்குவாதங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனை தேடி வருவாரா, இப்போ ஹீரோயின் வந்து யாருக்கும் மெசேஜ் போட்டுட்டு இருப்பாங்க, நான் வந்த வேலை வந்து இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிடவும் ஹீரோன் அப்படியே ஃபோனை மறைச்ச மாதிரியே திரும்புவாங்க. அவங்க ஃபோனில் யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்றது ஹீரோக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ 2 பேரும் பேசிட்டே வரும்போது நீ நினச்சதெல்லாம் ஓகே தானே, உங்க அப்பா என்னோட அப்பாவை மீட் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் மீட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஓகே தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டே வருவாங்க. வரும்போதே பார்த்தோன்னா அவங்க காரை வழிமறிக்கிற மாதிரி ஒரு கார் வந்து நிற்கும். அந்த கார்லேருந்து ஒரு 4 பேர் இறங்குவாங்க இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக. உடனே இவங்க 2 பேரும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. இப்போ ஹீரோ கீழே இறங்குவார், போய் ஒரு பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார், சண்டை போட்டுட்டு தான் இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் நல்லா அடின்னு போட்டு ஹீரோ அடிச்சிருவாங்க. அதுக்கு ஹீரோயினுக்கே பார்க்க பாவமாக இருக்கும். ஆனால் இவங்களால வர சொல்லி ஹீரோ அடிக்க சொன்னதே ஹீரோயினாக தான் இருப்பாங்க. அதோட அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து மனசு கஷ்டமாக போகும். வேகமாக அவங்க வந்து போயிடுவாங்க ஹீரோ போக சொன்னோன்னே. போனதுக்கப்புறம் ஹீரோவை வந்து பார்த்துட்டு அவர் கழுத்தில் உள்ள திரும்ப பெண்டன்ட்டை வந்து ஏதோ பண்ணி விட்டுட்டு, அதாவது அவர் ஏதோ இதெல்லாம் இருக்கும்ல அதை வந்து மாற்றி ஏதோ கேமரா மாதிரி ஏதோ செட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவை அப்படியே இது பண்ணி விட்டுட்டு அவங்க அசிஸ்டன்ட் இருக்கார் அவருக்கு கால் பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னொருத்தர் காரில் வருவார். அவரோட காரில் ஏறி ஹீரோயினும் அவரும் இப்போ வந்துருவாங்க. என்னோட அம்மாவோட இறப்புக்கு வந்துட்டு காரணமானவங்க நான் சும்மாவே விட மாட்டேன், அதுக்கு நான் பழி வாங்கியே திருவேன்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டே வந்துட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து நிற்கும். அந்த கார்லேருந்து இப்போ ஹீரோ இறங்கிடுவார். பார்த்தா இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் அங்கே அடிப்பட்டு கடந்தா காயத்துக்கு மருந்து கூட போடாமல் ஹீரோ வந்து நின்றுட்டே இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பெண்டன்ட்டை வந்து மாற்றி நீ வச்சில அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தெரியும், நீ நடிக்க தான் வந்திருக்கன்றது எல்லாமே தெரியுன்ற மாதிரி எல்லாத்தையும் டோட்டலாக சொல்லிடுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஆரம்பத்துலேருந்தே நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன்றது உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியதான் செய்யும், நீ எந்த அளவுக்கு நடிக்கிற, நீ எந்த அளவுக்கு பண்ணுற போகிற அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உன்னை ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு உனக்கு தெரியாமல் போயிடுமோ நான் நினச்சேன், இப்போ தெரிஞ்சதை வச்சு எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு இதுக்கப்புறம் இந்த கேம் ஓவர், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோ திரும்ப கூப்பிடுவாரு, நீ ஒரிஜினலாக தேடி வந்த பெண்டன்ட் வந்து இங்கே இருக்கு, நீ இடையில மாற்றி வச்சது ஒரிஜினலே கிடையாது, அப்படின்னா எப்படி இப்போ கேம் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோன் இப்படி ஒரு மாதிரி நிற்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லா விஷயமும் அந்த ஃபினான்ஷியலாக எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபேக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சோன்னு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோ என்ன சொல்வார், ஒரிஜினல் பெண்டன்ட் என்கிட்ட தான் இருக்குது, இப்போ நான் ஓப்பனாகவே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ வந்து உன் ஃபேமிலியை காப்பாற்ற நினைக்கிறேன், நான் என் ஃபேமிலியை காப்பாற்ற நினைக்கிறேன், நம்ம 2 பேர் ஃபேமிலியுமே வந்து ஒரு ஆபத்தில் தான் இருக்குது, அதுக்கு நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், பெண்டன்ட்டை உன்ட்ட நான் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு நீ வந்து எனக்கு ஃபியான்சியாக வந்து நீ இருக்கணும், இதுக்கு ஓகேவான்னு சொல்லும்போது அந்த கார் ஓட்டிட்டு வந்தார்ல அவருக்கு ஷாக் ஆகும். என்னடா இது நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு போலயே, இதுக்கு ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. அடுத்த செல்லே அவங்க அப்பாட்ட நின்று பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு போன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கவும் ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இது வரைக்கும் இந்த பெண்டன்ட்ல வந்துட்டு ஹாஃப் டீடைல்ஸ் இருக்கு, அந்த குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹாஃப் டீடைல்ஸ் வந்து இந்த பெண்டன்ட்ல இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ மிச்ச பாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. அதுக்கு தான் வேற ஒரு பிளான் போட்டிருக்கோம், இப்போ அந்த குடும்பத்தில் உள்ள அந்த ஹீரோ இருக்கால அவன் வந்து என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்கேஜ்மெண்ட்டா, அதுக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. மிச்ச விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து இதுக்கு நான் அவரோட ஃபியான்சியா இருக்கிறதுக்கு நான் ஒத்துட்டு தானே அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அதுவும் ஒரு நல்ல பிளான் தான், சரி ஓகே பாரு நாளைக்கு என்ன இந்த இடத்துல வந்து மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் சரின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு என்னோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்றியான்னு கேட்கும்போது அவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை என்னோட ஃபோக்கஸ் பூராவுமே இப்போ நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிற வரைக்கும் நான் எதுலையுமே கலந்துக்க தயாராகல அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. உடனே அவங்க அப்பா வந்து ஃபோட்டோவை பார்த்து என்ன சொல்லிட்டே இருப்பாருன்னா வந்துட்டு, அவகிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே வர பேசிப்பாரு. மறுநாள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு லெபார்ட்டரி இருக்கும்ல அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஹீரோயின் இப்போ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ ஹீரோயினுக்கு கார் ஓட்டிட்டு வந்தார்ல அவரை தான் ஹீரோயினுக்கு பேசி வச்சிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின் அங்கே ஒத்துக்கிறத இவர் ஒரு மாதிரி யோசிச்சாரு. இப்போ அப்பா என்ன சொல்வாருன்னா, அவள் எடுத்திருக்க முடிவில் வந்துட்டு நீ எதுவும் தப்பு இருக்குன்னு நீ நினைப்ப, ஏன்னா உனக்கு வந்து அவன் மேலே வந்து ஒரு க்ரஷ் இருக்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்வார். அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் கண்டுபிடிக்கிற வேலைக்கு நானும் என்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எனக்கு புரியதான் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பா அவர் என்ன ஹீரோயினோட அப்பா என்ன சொல்வார், நான் உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது, அப்பா இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குற நிலமையில அவர் ஒரு குட் ஹெல்த் கண்டிஷனில் இப்போ இல்லை, அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிடுவார். இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். அவங்க ஏந்திரிச்சு வந்துருவாங்க. வந்தவொன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்களா. அப்போ பக்கத்தில் வந்து இவருக்கு வந்து என்ன சொல்வார்னா, நீ ஆரம்பத்தில் என்கிட்டயும் இப்படி தான் பழகுனன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஃபஸ்ட்டு சைட்டில் எனக்கு ஒன்று
பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 2, 3 தடவ வந்து நம்ம கேம்ஸ்லாம் விளையாடினோம். கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான கேம்ஸ் தான். அதில நீ வின் பண்ண. நீ வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு பொண்ணு தான். இத்தனைக்கும் நீ என்ட்ட நடிக்கிறேன்னு தெரிஞ்சும் நான் ஏன் உன்ன நேசிக்கிறேன் அப்டின்னா, எனக்கு பார்வையிலேயே எனக்கு உன்ன பிடிச்சிருந்தது. அதனால தான் அப்டின்ற மாரி இவரு சொல்லுவாரு. சொல்வாங்க, "ஃபர்ஸ்ட் சைட்ல என்ன பிடிச்சிருந்ததா?" அப்டின்னா, லவ்வா அதெல்லாம் வந்துட்டு நான் ஏத்துக்கவும் தயாரா இல்ல. அந்த மைண்ட் செட்லயே நான் இப்ப இல்ல. ஏன் அப்டின்னா வந்துட்டு, எங்க அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க. எனக்கு இதுலலாம் விருப்பமே இல்ல அப்டி இப்டின்னு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கு நல்லா புரியுது. உங்க அப்பா மேல நீ வச்சிருக்க அந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்க. அதனால உங்க அப்பாக்காக நீ எதையும் செய்யக்கூடியவளா இருக்க. உன்னோட பர்சனல் விஷயத்த கூட தாண்டி உங்க அப்பாக்காக நீ எல்லாமே பண்றன்னு எனக்கு நல்லா புரியுதுன்ற மாரி சொல்லுவாரு. போயிடுவாரு. இப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்துருவாரு. அவர் வேற ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு ஒன் சைடா வந்துட்டு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்கும் அவருக்கு. அவர் உடனே மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ பார்க்கறதுக்காக வருவாரா. உடனே ஹீரோயின் வந்து என்ன பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, உங்க அம்மா தான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஃபனேஜ்லேருந்து என்ன தத்து எடுத்து வளர்த்தாங்க. அப்பதான் உங்க கூட தான் நான் இருக்கேன், வளர்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா உங்க மேல எனக்கு தனிப்பட்ட பிரியம் அதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. அப்படின்ற மாரி இவர் சொல்லுவாரு. அப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீ இப்ப 15 வருஷம் என் கூட இருந்ததுனால இப்ப என்ன லவ் பண்றேன்னு ப்ரொபோஸ் பண்ண வரியா அப்படின்ற மாரி கேட்கவும், இல்ல அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனா நீங்க வந்துட்டு இந்த பாஸ் புதுசா ஒருத்தரோட பழகிட்டு இருக்காங்களா ஹீரோ கூட. அவர நீங்க லவ் பண்றீங்களோ அப்படின்ற மாரி டவுட்டா இருக்குன்னு கேட்கவும், அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கவும், இவரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து நைட் வந்து நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் என்ன பேசன்னு தெரியாம பேசிட்டேன். சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. மாட்டாரு வீட்டுக்கு போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப அப்செட்டாவே இருப்பாரு. ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துவாங்களா, எனக்கு இப்ப பசிக்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். இவர் நம்மள ஒன் சைடா லவ் பண்றாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் மறுநாள் ஹீரோயின் காலையில வெளியே எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்கும். 4, 5 பேர் வந்து அவங்க தலையில ஒரு அடிய போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோ வந்து அவருக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எடுக்க மாட்டேன்னா அவங்க ஃபோன் ஆஃபா இருக்கு. எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் முழிச்சிட்டே இருப்பாரு. அப்பதான் வந்துட்டு அவங்களோட பெண்டன்ட் அவர் கொடுத்தாருல அந்த பெண்டன்ட் வேற கீழ கிடக்கும். ஆணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இப்ப ஹீரோயினோட அப்பா வந்து கேட்பாரு. அவள பத்தி எதுவும் டீடைல் கிடைச்சதா இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக அவள வந்து காணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்கும்போது, இன்னும் நான் கொடுக்கலன்னு சொல்வாரு. எனக்கு என்னமோ உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. உன்னை விட அவ நல்லா வேலை பார்க்கறா அப்படின்றதுக்காக அவள நீயே ஏன் தூக்கி வச்சேன்னு கேட்கும்போது, என்ன நீங்க என்ன இவ்ளோ மட்டமா நினைச்சிட்டீங்க அப்படின்ற மாரி இப்ப அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இவங்க ஃபேமிலில பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃபேமிலி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப அவங்க அப்பாக்கு கால் வரும். கால் வந்தவுடனே வந்துட்டு, நீ உன்னோட பொண்ணு வந்து இப்ப என் கையில தான் இருக்கா அப்படின்ற மாரி நீ யாருன்ற மாரி கேட்டுட்டே இருப்பாரு. அதே நேரத்துல ஹீரோயின் இங்க கட்டி கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து போடும்போது, அவங்க ஃபேஸ வந்து அந்த துணி எடுப்பாங்களா, அப்பதான் வந்துட்டு அந்த 15 இயர்ஸா அவங்க வீட்ல இருந்தார்ல ஹீரோயினோட அசிஸ்டன்ட். அவர் வந்து பார்த்தோம்னா அவர் இருப்பாரு. நீயா அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அவர் வந்து இன்னைக்கு நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு முன்னாடி உன் மேல டவுட் இருந்ததுன்னு சொல்லும்போது அவர் கேட்பாரு. எப்படி நான் தான்றத கண்டுபிடிச்ச அப்படின்ற மாரி இவர் கேட்கவும், 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து உன்னை பாவப்பட்டு ஆர்ஃபனேஜ்ல தூக்கிட்டு வந்து இங்க விட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நீ என் கூடவே இருந்திருக்க. எனக்கு துணையா இருந்திருக்க. ஆனா நீ இந்த மாரி ஒரு பிளானோட என்ன லவ் பண்ற பிளானோட என் கூட பின்னாடி இருந்தன்றத நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, ஆமா நான் பாட்டுக்கு அனாதையா இருந்தேன். உன் ஃபேமிலில இருந்து என்ன தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க தான் என்ன வளர்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அதுவும் நடக்காது போல தெரியுது. இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி நான் நினைச்ச மாதிரி எல்லாம் அமையும் போது அதெல்லாம் கெட்டு போற மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்போ எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா இறந்து போனதுக்கு நீ கூட காரணமா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. உடனே அவருக்கே ஒரு மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா கரெக்டா பின்னாடி பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கே வந்துருவாரு. இவர் என்ன பண்ணுவார், அமைதியா இருந்தவர் ஹீரோனை இப்போ பிடிச்சி வச்சு மிரட்டிட்டே இருப்பாரு. போடுவான்னு பார்த்தா அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ இவர்கிட்ட என்ன சொல்வாருன்னா, அங்க நல்லா நான் எல்லாத்தையும் கண்ணாடி துண்டா உடச்சு போட்டு வச்சிருக்கேன். அதில் நீ முட்டி போட்டு நடந்து வரணும்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் முட்டி போட்டு நடந்து வருவார். அப்போ தான் ஹீரோயின் நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அம்மாவோட இறந்து போகிறதுக்கு இவன் தான் காரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். ஆனால் இவன் வந்துட்டு அன்னைக்கு அடி கொடுக்கும்போது அடியை வாங்கிக்கிறான். நான் தான் இவனுக்கு எவ்வளோ துரோகம் செஞ்சேன்னு தெரிஞ்சோ, நான் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சோ அவன் என்கிட்ட நல்லா தான் பேசினான். என்னை எதுவும் பழி வாங்கணும்னு அவனுக்கு தோணலை. இப்போ நான் ஒரு ஆபத்தில் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் என் வீட்டில் இருந்து கூட யாரும் வரல. அதுக்குள்ளே இவன் வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி துண்டில் முட்டி போட்டு நடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோனுக்கு பார்க்க பாவமா போயிடும். இவர் தானே பிடிச்சி வச்சிருக்காரு. அவரை பிடிச்சி தள்ளி விட்டு நேராக ஹீரோவை போய் காப்பாத்திடுவாங்க. உடனே அவர் அங்கே போய் விழுந்தவர் எப்படி கேட்பாருன்னா வந்து, இந்த 15 வருஷத்துல ஏதாவது ஒரு நேரத்துல என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கான்னு கேட்கும்போது சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. உடனே இவர் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. பாதி அழுவாரு. இவங்க எங்க அம்மா இறந்து போனதுக்கு எனக்கு உன் மேலேயும் இன்னொருத்தவங்க மேல அந்த சில பேர் குரூப் இருக்காங்களா அவங்க மேலே தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லும்போது, உனக்கு இன்னும் யாரு வின்னர்னு தெரியல, யாரு வந்து நஷ்டவாளின்னு உனக்கு இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணலன்னு வந்தவர் தவறி அந்த பக்கம் விழுந்துருவாரு. இப்போ ஹீரோயின் இங்கே வந்துருவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மருந்து போடுறன்ற பேர்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கும் அவன் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி தூண்ல நடந்தியே உன் காலுக்கு எதுவும் பிரச்சனை ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கும். உன் ஹீரோ என்ன பண்ணுவார், இப்படியே அலறியாயிரும், இப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், நாலு பின்ன வந்துட்டு நீ மாறிட்டேனா
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவோம். 2 பேரும் திரும்ப அடிச்சு அப்படியே விளையாடிப்பாங்க. ஹீரோயும் இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கும். இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வச்சு அவர் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு இடத்துல அவரோட பிரதர் இருக்கார்ல, ஹீரோனோட பிரதர், அவர் பார்த்தீங்கன்னா அவரை கிண்டல் பண்ணாங்கல்ல அந்த வீட்ல வேலை பார்க்குறவங்க, அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருப்பாரு. இப்ப அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆள் வச்சிருப்பாருல்ல. ஏன்னா அவருக்கு ஒரு லவர் இருப்பாங்க. அந்த லவர் பொண்ணு வந்து இறந்து போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்ப ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஹீரோ ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று செயின் கொடுக்கும்போது இதே மாதிரி ஒரு பேர் வந்துட்டு எங்க அம்மா எனக்கு கிஃப்டா கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதை வந்துட்டு இப்போ இந்த இன்வெஸ்டிகேட் பண்றதுல வந்து இறந்து போன அந்த பொண்ணோட தோடு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அவளா அப்படின்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அவங்க அப்படி இறந்து அந்த டைம்ல கூட ஹீரோ வந்து நான் உன்னை பாதுகாத்துருக்கணும், உன்னை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுருப்பாரு. அதெல்லாம் இங்க யோசிச்சு யோசிச்சு பார்ப்பாரு. வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ அவங்க அப்பா வந்து கால் பண்ணுவார். இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமான்னு கேட்பாரு. உடனே ஹீரோன் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்களா, உடனே வீட்டுக்கு வந்து சேருன்ற மாதிரி சொல்வார். இப்போவான்னு கேட்கும்போது இப்போனா இப்போதான் அப்படின்ற மாதிரி அவர் கோவமா சொல்லவும் ஹீரோயின் வச்சுட்டு யோசிப்பாங்க. அப்போ தான் திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா. அங்கே போய் கதவு திறக்கும்போது பார்த்தா அவர் பேசிட்டு இருந்தவர் என்ன பண்ணுவார், மாஸ்க் எடுத்து போட்டுப்பாரு. ஏன்னா ஹீரோ வந்து கேட்டிருக்காரு சில விஷயம் அவர் கண்டுபிடிச்சு சொல்லும் போது ஹீரோயினை பார்த்தோன்னா அவர் பாட்டுக்கு வேகமாக போயிடுவார். ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதமே வந்துடும். எதுக்காக அவன் என்னை பார்த்து ஓடுறான், அப்போ நீயும் என்கிட்ட நடிக்க தான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்களா. இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்படியே மாறி மாறி பேசும். இப்போ ஹீரோ கேட்பாரு, அன்னைக்கு உன்னோட இயர்ரிங்ஸ் வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியே, என்னோட அதாவது அவங்களோட லவர் பொண்ணு அந்த பொண்ணு இறந்து போகும்போது உன்னோட இயர்ரிங்ஸ் தான் வந்து அங்கே இருந்தது, எந்த இயர்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்களா. உங்க அம்மா உனக்கு கிஃப்டடா கொடுத்த இயர்ரிங்ஸ்ன்னு சொன்னியே, அதை தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சொல்லுவாங்கன்னா அந்த இயர்ரிங்ஸ் எங்க போச்சு, எப்படி காணா போச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் நம்புறோம் நீ நினைக்கிறியா, ஆனா இங்க நடந்த சின்ன விஷயத்த கூட நீ நம்ப மாட்டேன், இப்ப நீ சொல்ற அந்த சப்பா காரணத்தை வந்து நான் நம்புறோம்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அவ்வளோ கோவமா இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, இப்பவே என்னால உன்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், ஆனா எனக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை, அது மட்டும் இருந்தா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அப்போ உங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கும் போது நீ வந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பலாம், அது வரைக்கும் இந்த மாதிரி என்கிட்ட பேசாதான்ற மாதிரி இவங்களும் கோவமா சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய்யை நீ நினைக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையா வரும். அப்ப அவர் என்ன சொல்வாருன்னு, இந்த அழுகை கூட என்ன கேட்டா பொய்ன்னு தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஹீரோனுக்கு மனசே கஷ்டமா போயிடும். என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நான் பொதுவாகவே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டைப்பு, ஆனா என்னை பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி உனக்கு தெரியுதுல, நான் பண்ணாத தப்ப நீ என்கிட்ட சுட்டி காட்டி பேசிட்டு இருக்க, இது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ஏன்னா உன்னை நம்பிட்டேன், அந்த நம்பிக்கைக்காக நீ என்ன இப்படி நம்பாம இருக்கல, அதை தான் இப்போதைக்கு என்ன தாங்க முடியல என்னால அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன்னு தான் நீ சொல்லுவேன், அதுக்காக தான் நான் உனக்கு சொல்றேன், நான் இப்போ நான் அலறது கூட உனக்கு போலியா தான் தெரியும், இதான் சொன்னில்ல என்னோட எவிடன்ஸ்லாம் கிடைச்சதுன்னா என்னை வந்து போலீஸை விட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன்னு சொல்லிட்டு, முதல் அந்த எவிடன்ஸை கண்டுபிடி, அப்புறமா என்னை அரெஸ்ட் பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவமா சொல்லுவாங்க. போயிடுவாங்க. அப்பதான் அந்த கோவத்துல ஹீரோ கொடுத்த செயினை கூட கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்களா. ஹீரோக்கு இப்போ மனசு ஒரு மாதிரியா இருக்கும். அவர் யோசிச்சுட்டே இருப்பார், ஹீரோயின் தான் கூட இருந்தது எல்லாமே வந்து அது பொய்யா தெரியல, அது உண்மையா தான் இருந்தது, அது எப்படி எனக்கு அப்படி திடீர்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாரு. அதில் ஹீரோட அம்மா வந்து தத்தெடுத்து வளர்த்தாங்கல்ல, அவர் என்ன பண்ணுவார், இப்போ அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு கோவமா வந்து பேசி ஃபோனை போட்டு அங்கே உடைப்பார். அப்பா அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்க வந்து இப்படி நடந்துட்டு இருக்க, வெளியே பாடி கார்ட்ஸ் இருக்காங்கன்றது பயம் எல்லாம் போயிடுச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா கேட்பாரு. இப்போ அவர் என்ன சொல்வார், நான் வந்துட்டு அவங்க யாரும் இங்கே இல்லை, அவங்க எல்லாரும் நான் இங்கேருந்து அனுப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 வருஷத்துல என்ன ஒரு நாய் மாதிரி தானே நீங்க வளர்த்தீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுவாரு. வரனா வந்து உன்னோட ஒய்ஃப் வந்து என்னை தத்து எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு நீ அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட அம்மாவை ஏமாத்தி இருக்கணும், அவங்க கூட பழகிட்டு பழகாத மாதிரி நீ விட்டுட்டு போயிருக்கணும், எனக்கு உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சத்தம் போடுவாரு, ஆரம்பிச்சிருவாரு. அதுக்காக தான் அன்னைக்கு அதாவது பொண்ணுங்களெல்லாம் இந்த மாதிரி தூக்கிட்டு போறது மறைச்சு வைக்கிறது அப்படி இப்படின்னு சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காருல. இல்லதான் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆகியிருக்கும். அப்ப அதெல்லாம் யார் பண்ணது, ஹீரோயின் மேல டவுட் வந்திருக்கு ஹீரோக்கு. ஆனா இந்த 15 வருஷமா இங்க நல்லவனாவே இருந்தார்ல, அவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோனோட அப்பாவுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்துடும். ஏன்னா அவருக்கு 2 பொண்ணு அப்படின்ற பேர்ல இருக்காங்களா, ஆனா ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் யாருன்னா அந்த 15 வருஷம் வளர்த்தாங்களா இவரு தான். அந்த கெட்ட பசங்கள்லாம் இருக்காங்களா அவங்களோட உறவு வச்சுட்டு இவங்களை இந்த மாதிரி பொண்ணுங்களை தூக்கிட்டு போறது அப்படி பண்ற அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட ஹீரோனோட இயர்ரிங்ஸ் இருக்குல்ல, அதை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டதே அவர் தான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோனோட அப்பா கிட்ட சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டே இருப்பாரு. அதே இடத்துல ஆனா அவரால் எதுவுமே செய்ய முடியாம இவர் அட்டாக் பண்ணதுல அங்க வந்து ஹீரோனோட அப்பா வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. வந்து சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். இங்க மாதிரி வந்து அப்படியே அவர் தேடி கண்டுபிடிக்கிறதுல விஷயம் வரும்போது அவரோட அசிஸ்டன்ட் வந்து இப்போ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, சீக்கிரமாவே இவதான்றது எல்லாம் நம்மளுக்கு தெரியுதுல, அவருக்கு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு அவரை வந்து நம்ம ஜெயிலுக்கு அனுப்புறோம்னு சொல்லும் போது ஹீரோக்கு கோவம் வரும். கொஞ்சம் பொறுமையா இரு, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி நல்ல விவரங்களை வந்து எனக்கு கரெக்டா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவர் எவ்வளவு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி நானும் கொடுக்குறேன், நீ இதே இப்படி பண்ணிட்டே இருந்தா அப்படின்னு வந்து ஒரு நியாயமே கிடைக்காம போயிடும். அவர் ஒரு பக்கம் கோச்சுக்கிட்டு யோசிச்சு போயிடுவாரு. ஹீரோ இப்போ யோசிச்சு பார்ப்பாரு. முதல் நாள்ல இருந்து ஹீரோன் கிட்ட பழகிருக்காரு, அவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தா, ஆனா கண்டிப்பா நம்மளோட அதாவது ஃபர்ஸ்ட் லவர் இறந்து போனதுக்கு இவளுக்கு எந்த
சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவருக்கு மனசுக்கு பட்டுட்டே இருக்கும். அதனால ஹீரோயினை போய் பார்க்கணும்னு அவர் நினைப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்களா. இப்போ ஹீரோ பார்க்கும்போது அவர் சாரின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவங்க கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. வேற ஒரு இடத்துக்கு. அப்போ திரும்ப ஒரு நாள் ஹீரோயினை பார்க்க வருவார். அவங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இதுக்கு ஷாப்புக்கு வெளியே நின்று ஹீரோ கூப்பிடும் போது அவங்க ஹீரோயினோட ஆளுங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஹீரோயினோட பேரை சொல்லி இவர் கத்துவாரா. உடனே ஹீரோயின் வெளியே வந்தோடனே சாரி அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக எனக்கு சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கு தெரியும் நீ என்ன வெறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச ஆரம்பிப்பாரு. அவர் வந்து இறந்து போயிட்டாங்க தானே ஹீரோயின் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஹீரோயின் இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு இப்போ அவருக்கு குழப்பமாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை அப்போ நம்ம லவர் இறந்து போல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு உன் மேலே கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க வந்து கிளம்புவாங்களா. அப்போ ஹீரோ வந்து சொல்வார், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. உண்மையிலே ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல. அந்த ஆக்சிடென்ட் வந்து எனக்கு நிறைய பேரை நான் மறந்து போயிட்டேன். நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு தெரியல. நீங்கள் நான் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட பழகியிருந்தாலும் நீங்கள் சந்தேகப்படுறது எனக்கு சுத்தமாக உங்களை பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போகும்போது, ஹீரோயின் கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நிற்பாரு. அவர் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இவர் என்னோட லாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கையை கேட்கும்போது ஹீரோயின் கையை கொடுத்து அவர் கூட போகும்போது ஹீரோ வந்து தடுப்பாரு. நீ எப்படி அவன் கூட இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கும். இந்த லாயர் ஒருவேளை ஹீரோனோட மனசை மாத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிப்பாரு. என்ன சொல்வாருன்னா, நீ உனக்கு கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்துருக்கேன்னு சொல்ற, ஏன்னா உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பிப்பாரு. ஏன்னா இவங்க லவ் பண்ணியிருப்பாங்க, அதை ஹீரோயின் டோட்டலா மறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, இப்போ அந்த லாயரா இருக்கவர் என்ன சொல்வாருன்னா, அவங்க இப்பதான் நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்க பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறன்ற பேர்ல அவங்களை திரும்பவும் வந்துட்டு அமினேஷியாவா மாத்தி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. போதே வந்துட்டு இப்போ அந்த லாயர் இருக்காருல, அவர் ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாருன்னா, இவர் இவ்வளோ சொல்றாரு, நீ என்னம்மா இதை பத்தி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் சம்மந்தமே இல்லாம எவனோ ஒருத்த வந்து பேசுறா அப்படின்றதுக்காக அந்த டாபிக் குள்ள பேசணும்னு அவசியம் இல்லை, முன்ன பண்ண தெரியாதவன்ட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி வச்சிருப்பாரு. கையை உதறி விட்டுட்டு கோவத்துல ஹீரோயின் அங்க வந்து போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்போ அவர் ஆஃபீஸ்க்கு போவார். அவர் அசிஸ்டன்ட் வந்து என்னமோ கதை சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவர் தான் சொல்ல, போது நிப்பாட்டுறா, நீ கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்ண பொண்ணு வந்து இறந்து போயிட்டா. நான் நினைச்சாலும் அவள் இறந்து போகவே இல்லை, அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கணும்னு. அவள் இறந்து போயிட்டான்னு நினைச்சதுனால இவ்வளோ விஷயத்தை சேகரிச்சு சொல்லிட்டு இருக்கேன், அவள் இன்னும் உயிரோட தான் இருக்காளா, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவர் இப்போ ஹீரோயினை பார்த்தது, ஹீரோயின் தான் அந்த பொண்ணு அப்படின்ற எல்லா விஷயமும் இவருக்கு தெரிய வந்தது. எல்லாத்தையும் அவர்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்து அவளுக்கு ஒன்று ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அவளுக்கு மெமரி லாஸ் ஆனது தான் இப்போ எல்லாத்துமே பிரச்சனையாக போயிடுச்சு. அதனால தான் அவள் என்னை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாமல் இருக்கா அப்படின்னு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருப்பார். அப்போ தான் ஹீரோ என்ன சொல்ல, நீ எனக்காக ஒரு வேலை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படின்னு வந்துட்டு இந்த லாயர் இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோயின் மனசை மாற்றி அவங்களை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பேசி வச்சிருவாரு. ஹீரோயின் வந்து அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பக்கத்துலேயே இருப்பாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஹீரோ பார்த்துட்டே இருப்பார். அவள் பெரிய ஆபத்தில் இருக்கா, அவளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பாரு. ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் 2 பேரும் வந்து நின்றுவாங்க. இப்போ அவர் லாயத்தின அவருக்கு யார் கால் பண்ணால் அவர் வீட்டை விட்டு வெளியே வர அந்த மாதிரி ஒரு மிமிக்ரி பண்ணி அவரை வீட்டை விட்டு வெளியே வர வச்சிருவாங்க. அவர் கரெக்டாக வீட்டை விட்டு வெளியே போனோன்னு ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, இருட்டா வேற இருக்கும். வந்தோன்னு இப்போ எதுக்காக என்னை இழுத்துட்டு ஓடுறேன்னு கேட்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லும்போது, அதை சொல்றதுக்கு நீ ரொம்ப நல்லவனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவப்படுவாங்க. அவன் உங்ககிட்ட நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பாரு. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ண, நம்ம லவ் பண்ணோம் சரிதானு கேட்பாங்க. ஆமா, ஆனால் இப்போ நீ என் மேலேயே குத்த சொல்லி என்னையவே சந்தேகப்பட்டல. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோ அப்படி தான் பண்ணியிருப்பாரு. அப்போ உனக்கும் அவனுக்கும் அவன் கெட்டவனாக இருந்தாலும் அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லையே. இப்போ நீ அவன்கிட்ட வந்து என்னை காப்பாத்துறன்ற பேரில் வந்து நிற்கிறது நியாயமும் கிடையாது அப்படின்னு ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள தான் லவ் பண்ணுன்ற விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சான்ற அதிர்ச்சியிலேயே அவர் நின்றுட்டு இருப்பாரு. அப்போ நான் திரும்ப அவன்கிட்ட தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. கிளம்ப போவாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை போக விட மாட்டாரு. பிடிச்சிட்டு அவங்கள தூக்கி தோளில் பிடித்துக்கிட்டு வந்துருவாரு. இங்கே வந்தவொடனே ஹீரோயின் கிட்ட பேசலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலாம் நினைக்கும் போது ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, நான் அவன் கூட போறேன்னு சொல்றேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாதா, நான் அவன் கூட தான் சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தண்ணி குடிக்கலான்னு போவார். அப்போ அவர் யோசிச்சு பார்ப்பாரு, இந்த 3 வருஷத்துல அவன் கூட நான் சந்தோஷமா இருந்தேன், ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றத இவரால் ஏத்துக்கவே முடியாது. தூக்கி போட்டு அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கல, அதை அப்படியே கையில் அப்படியே வச்சு அப்படியே காயமா ஆக்கிப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டு போய் மேலே மாடியில் போட்டு அடைச்சி வச்சிருப்பாரு. அவங்க அங்கிருந்து போயிடக்கூடாது, அவங்களுக்கு புரிய வச்சு தான் அனுப்பணும், அவன் கெட்டவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே தப்பிச்சு போறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இவரோட அசிஸ்டன்ட் வேற, அவ தான் புரிஞ்சுக்க மாட்டேன், நீங்க வேற ஏன் இது பண்ணிட்டே இருக்கீங்க, அதுக்கு அவங்களே ஏன் காயப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்டுட்டு இருப்பாரு. வருவாங்களா, அங்க நின்று பார்க்கும்போது தான் அங்க வந்துட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டு அவங்கலாம் வராங்கல்ல, அவரும் இன்னொருத்தர் 2 பேரும் பேசுறத ஹீரோயின் ஃபுல்லாவே கேட்டுருவாங்க. இந்த 3 வருஷமா அவளை எந்த அளவுக்கு நான் நம்ப வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ப வச்சு அவளை படிவேன், அதாவது அவளை நான் அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நடுவில் வந்து எவனோ ஒருத்தர் ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உளறிடுவாரு. உன்னை ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆகும், அட பாவி அப்ப நீ உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் ஹீரோ பக்கம் திரும்புவாங்க. உன்னை நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.
நம்பலாம். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாரி எல்லாத்தையும் காட்டிருவாரு. இப்ப அவங்க கம்பெனி விஷயமா நெறைய விஷயமா தான் அவங்க அம்மா இறந்து போன எல்லா விஷயத்தையும் ஹீரோவும் கண்டுபிடிச்சு சொல்லிருவாரு. ஹீரோனுக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருக்கும். இப்ப எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருப்பாங்கன்னா, ஹீரோயின் காணோம். ஒரு வேளை இப்ப நெறைய பொண்ணுங்க காண போய் இறந்து போறாங்களா, அது மாரி ஹீரோயினும் முடிச்சு போயிருக்கும் அவ கதை அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பையன் இருக்காருல்ல, அவங்க அப்பாவ ஏமாத்திட்டு இருந்தார்ல, அவங்க அப்பா கூட உடம்பு சரியில்லாம ஆயி கிடக்குறாரு. அவரு வேணும்னு மயக்கறல அவரு வச்சுட்டு இருப்பாரு. இப்ப அவரு என்ன பண்ணுவாரு, இப்ப இந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த பொண்ணும் இல்ல, அவளும் எங்க போனான்னு தெரியல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு மாஸ் என்ட்ரி மாரி அங்க குடுப்பாங்க. ஹீரோ கூடயே வந்து நிப்பாங்க. வந்து நிக்கும்போது இவருக்கே ஒரு மாரி ஆயிடும். இவ எங்கேருந்து வந்தா அப்படின்ற மாரி இருக்கவும், நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். என்னோட வேலைய நான் பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த கம்பெனி அவங்கள்ட்டருந்து கை மீறி போகாத மாரி இவங்க அத எடுத்துருவாங்க திரும்பவும். இதுல அவருக்கு திரும்பவும் ஹீரோயின் மேல கோவம் வந்துரும். சொல்லிட்டு இருப்பாருன்னா, இத்தன வருஷமா அவளுக்கு வந்து அவ எல்லாத்தையும் மறந்து போணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு நான் எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்து அவள நான் என் கைக்குள்ள வச்சிருந்தா, இப்ப எல்லாமே வந்து கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்க அப்பா அங்க இருக்க மாட்டாரு. உடனே வந்துட்டு அந்த வீட்டு வேலை செய்றாங்கல்ல, அவங்கள தான் இந்த 15 இயர்ஸா வளர்த்துருந்தாங்கல்ல, அவர் வந்து கல்யாணம்ன்ற பேர்ல பண்ணிட்டு அவங்க லைஃப்ல தான் விளையாடிட்டு இருப்பாரு. இப்ப அவங்கள்ட்ட கூப்பிட்டு ஹீரோயின் கேட்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பா நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சொல்லும்போது, இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ உன் புருஷன கொண்டு நெறைய நீ பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்க. என்கிட்ட உண்மைய சொன்னேன்னா உன்ன என்னால காப்பாத்த முடியும்னு சொல்லும்போது, இல்ல என்னால எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி பயந்துட்டு எதுவும் சொல்லவே மாட்டாங்க. இத எப்படி வெளிய கொண்டு வரதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தோம்னா ஹீரோ கூட இப்போ ஓரளவு நம்பிக்கையில அவங்க 2 பேரும் பழக ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப பல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் ஹீரோ வந்து ஏற்படுத்திட்டே இருப்பாரு. அவங்களுக்கு அவங்க குடுத்துட்டு இருக்க மெடிசன்லாம் இப்ப சாப்பிடறனால ஹீரோயினுக்கும் பல விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துரும். அப்ப ஹீரோ வந்துட்டு அவர் முன்னாடி அவங்களோட பழகிட்டு இருந்த எல்லா ஃபோட்டோஸ் அதெல்லாம் காட்டும்போது ஹீரோயினுக்கு இன்னும் நல்லாவே ஞாபகம் வந்துரும். அப்ப திரும்ப ஹீரோ வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஹீரோயினும் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க கல்யாணம் வரைக்கும் போனது அந்த வில்லனுங்களுக்கு தாங்கிக்க முடியாது. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல இப்ப ஹீரோயின் வந்து அங்கங்க ரெக்கார்டிங்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க ஒய்ஃபே ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல வீட்ல வேலை பார்க்குறவங்க. அவங்க முன்னாடி வந்துட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா, அப்புறமா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ரூஃபா எடுத்து ஹீரோயின் வந்துருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு கல்யாண நேரத்துல உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாரிலாம் இந்த வக்கீல் இருக்கார்ல இவரும் அந்த 15 வருஷம் வளர்த்தாங்க இவங்க 2 பேரும் வந்து நிப்பாங்க. அப்பதான் அவங்க அப்பாவை இவங்கலாம் என்ன பண்ணாங்கன்றது எல்லாமே தெரிஞ்சிரும். இப்ப ஹீரோயின் அந்த கல்யாணத்துக்கு இவங்க 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அங்கேயே இவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் அப்படியே எவிடன்ஸா காட்டிருவாங்க. அந்த ப்ரூஃபோட காட்டும்போது, இப்ப போலீஸ் எல்லாம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க இத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால வேற வழியே இல்லாம அவங்க அரெஸ்ட் ஆகி போயிடுவாங்க. அவங்களோட ஒய்ஃப் அங்க இருந்தாங்க வீட்ல வேலை பார்க்குறவங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இத்தன வருஷம் நான் அவங்க கூட சேர்ந்து நெறைய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணி, இப்ப அதெல்லாம் நான் மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன்ற மாரி சொல்லி அவர நல்லா புடிச்சு குடுத்துருவாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அப்பாவும் இறந்துருவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து திரும்ப பழைய ஞாபகங்கள்ல அவங்களுக்கு வந்து திரும்ப இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கல்யாணம் அவங்களுக்கு இப்ப கல்யாணம் நடந்து, திரும்ப அவங்க ஃபர்ஸ்ட் வாழ்ந்துட்டு இருந்த மாரியே ஒரு ஹேப்பியான லைஃப் ஸ்டார்ட் பண்ணி வாழ்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமா